இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ கரண்ட்டில் ஒரு சில விஷயம் வந்து போயிட்டு இருக்குது. என்னென்னா, நீட் எக்ஸாமில் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு வராங்க. இதில் வந்து எந்த மாதிரியான சட்டங்கள்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இது ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அப்புறம் இந்த சிபிசிஐடி போலீஸ்னால் யார், சிஐடி போலீஸ்னால் யார், சிபிஐனா யார், இவங்க 3 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த மாதிரியான வழக்குகள்லாம் இன்வால்வ் ஆகிறதுக்கான இதில் வந்து எந்த மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல் விஷயம் என்னென்னா, உதித் சூர்யா அப்படின்ற ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீட் எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணவே இல்லை. அட்டன் பண்ணாமே இவர் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகிருக்குன்னா, இவர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபோட்டோவை மட்டும் வேற ஒரு நபரோட ஃபோட்டோவை வச்சு நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணி அந்த நபர் வந்து மும்பையில் எக்ஸாம் எழுதுறாரு. அவர் மும்பையில் எக்ஸாம் எழுதி நீட் எக்ஸாமில் பாஸும் ஆகிறாரு. பாஸ் ஆனதுக்கப்புறமா அவர் பாஸ் ஆனதை எடுத்துகிட்டு வந்து இந்த உதித் சூர்யா அப்படின்ற நபர் வந்து தேனியில் இருக்க ஒரு மருத்துவக் கல்லூரியில் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இது வந்து ரீசெண்டாக தான் தெரிய வருது. இது வந்து எதனால் நடந்தது, இதில் வந்து என்ன வழக்கு பதிஞ்சிருக்க முடியும் அப்படின்னா, இதை வந்து ஆள் மாறாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 419, அதாவது இம்பர்சனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பர்சனேஷன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு நபருக்கு பதிலாக இன்னொரு நபர் வந்து ஆள் மாறாட்டம் செஞ்சு ஒரு குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுறத வந்து பார்த்திங்கன்னா இம்பர்சனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பர்சனேஷன்னா ஆள் மாறாட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து தண்டனை என்னென்னா 3 வருஷம் வரை தண்டனை. இது மட்டும் தான் தண்டனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது மட்டும் தண்டனை கிடையாது. இதுக்கு மேலேயும் நிறையா தண்டனைகள் இருக்குது. அது என்னென்ன பிரிவுகள்லாம் போட்டால் வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இதில் ஆள் மாறாட்டம் செஞ்சதுக்கு வந்து 3 வருஷம் வரை தண்டனை. அடுத்தது என்ன அப்படின்னா, செக்ஷன் 468 பிரிவு 468 இந்திய தண்டனை சட்டத்தில் என்னன்னா, ஃபோர்ஜரி ஃபார் பர்பஸ் ஆஃப் சீட்டிங், அதாவது ஒரு ஏமாற்றத்துக்காக ஒரு பொய்யான ஆவணத்தை தயாரிக்கிறது. இதுக்கு வந்து என்ன தண்டனைனா 7 வருஷம் வரை தண்டனை உண்டு. இதெல்லாம் எதற்காகனா, இவங்க வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது வந்து பெரிய நேஷ்னல் இஷ்யூ ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாட்டிக்கிட்டு வராங்க. இதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறையா பேர் வந்து இந்த ஆள் மாறாட்டத்தில் ஒரு பெரிய மாஃபியாவே ஈடுபட்டுறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. வந்து இன்னொரு பிரிவு இருக்குது. இந்த பிரிவு என்னென்னா செக்ஷன் 467. இது வந்து ஃபோர்ஜரி ஆஃப் வேல்யூபிள் செக்யூரிட்டி. ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளுக்காக ஃபோர்ஜரி பண்ணுற விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனை என்னென்னா ஆயுள் தண்டனை வரையும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் 10 வருஷம் வரை தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இது வந்து போக போக தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்றது. இன்னும் விசாரணை ஆரம்பித்து அப்படியே போயிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது சொல்லியிருந்தேன் என்னென்னா, சிபிசிஐடிக்கு, சிஐடிக்கு, சிபிஐக்கு இவங்க 3 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. சிஐடினா ஒன்றும் கிடையாது, கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்டேட்டோட ஹெட் ஆஃப் த போலீஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு கீழே இருப்பாங்க. இந்த சிபிசிஐடின்றவங்க யாருன்னா, சென்ட்ரல் பிரான்ச் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். இவங்க எதற்காகனா, ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போயிட்டு ஒரு முக்கியமான வழக்குகளெல்லாம் போயிட்டு பார்க்கறதுக்கான முழு அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. அடுத்தது சிபிஐன்றவங்க யாருன்னா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இவங்க வந்து நேஷ்னல் இஷ்யூஸ், அந்த சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸ், இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுக்கான ஒரு நேஷ்னல் சம்மந்தமான இஷ்யூஸை பார்க்கறதுக்கு சிபிஐக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. இது 3த்துக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல் இந்த விஷயத்தை வந்து ஃப்யூச்சரில் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன அப்படின்னா, பயோமெட்ரிக் சிஸ்டத்தை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது பயோமெட்ரிக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எக்ஸாம் அலோவ் பண்ணால் மட்டும்தான் இதிலேருந்து பண்ண முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஊர் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடியில் நம்ம மூஞ்சிய சமயத்தில் பார்த்தா நமக்கே தெரியாது டக்குன்னு. அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துன்னு போயிட்டு நம்மக்கிட்ட போய் ஒரு நபர்கிட்ட காமிச்சிட்டு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். அவன் அரையும் வரையுமா செக் பண்ணிட்டு நம்மளே எக்ஸாம் எழுத விடுறான். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பயோமெட்ரிக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பண்ணனா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் வந்து நடக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் வந்து நார்மலாகவே பார்த்தோன்னா என்ன விஷயம் இப்போ கரண்ட்டில் நடந்துட்டு இருக்குதுன்னா, ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதற்கான ஒரு நடவடிக்கையே எடுக்கிறாங்க. மொழியோட சொல்கிறேன், பட்டால் தான் தெரியும், சுட்டால் தான் புரியும் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஆங்கிலத்தில் வைஸ் ஆஃப்டர் த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஐயோ இது நடந்துட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து யாருமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. அது வந்து ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கணும். முன்ன ரீசன்னா, இப்போ பேனர் வந்து ஒரு பொண்ணு அடிப்பட்டு இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஐயோ பேனர் வந்து ஆர்டர் ஏற்கனவே இருக்குது, பர்மிஷன் இல்லாமல் ஏற்கனவே வந்து பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் இருக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து துடிச்சு பண்ணுறாங்க. இது வந்து நடக்கக்கூடாது ஃப்யூச்சரில்.
ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து செயல்படுத்துறதுக்கான என்ஃபோர்ஸிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும், ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு என்ஃபோர்ஸிங் டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து கரெக்டாக அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு விஷயத்துலேருந்து வந்து மக்கள் தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னவோ அப்படின்ற விஷயத்தை வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து பண்ணணும். இதுதான். சட்டமய உறவுகளுக்கு நன்றி. சேனலை யாராவது பின்தொடராமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே பின்தொடருங்க. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.